முப்பாட்டன் டைரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வடக்கிலிருந்து சொல்லப்படக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா, நம்ம தென்னகத்தினுடைய பூர்வ குடிகளை, மிகச்சிறந்த தலைவர்களை, அரசர்களை எல்லாரையும் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு அரசர் அப்படிங்கிறது இல்லை, அரக்கரா அசுரராக காட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று காரணம் என்ன, அந்த வரலாற்று உண்மை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம உடைக்க போகிறோம் இந்த உரையாடல் மூலமாக. இந்த உரையாடலில் இந்த வரலாற்று பின்னணியை நமக்கு எடுத்து சொல்ல, உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த வரலாற்று ரீதியான தர்க்க ரீதியான உண்மைகளை நமக்கு புரிய வைக்க இந்த உரையாடலில் கலந்துக்க போகக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு முகிலை ராசபாண்டியன் அவர்கள். நம்முடைய செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்தினுடைய முன்னாள் பதிவாளர் மற்றும் மாநில கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றியவங்க. இன்றைக்கி அவங்க தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர். இந்த அசுரர் அரக்கர் தொடர்பான பல பிம்பங்களை இன்னைக்கு நம்ம உரையாடல் மூலமாக தெளிவுபடுத்த போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு அந்த அந்த உறுத்தல் தான் எப்படியுமே நம்முடைய சேனல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய தமிழர்களுடைய தொன்மத்தை, பழமைய பண்பாட்டை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடியது தான். ஆனால் எனக்கு என்னவோ இந்த அசுரர் அரக்கர் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்முடைய பூர்வ குடிகளை தாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த பிம்பங்கள் இருக்கு இல்லையா, மானுடவியல் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பற்கள் இருக்கும், விசித்திரமான கொம்புகள் இருக்கும், கருமையான நிறம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது இனவியல் ரீதியான ஒரு தாக்கமோ, இன ரீதியான ஒரு தாக்கம், ஒரு அழிவுக்கான ஒரு உளவியலை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட உருவம் கொடுத்தாங்களோ, உண்மையிலேயே இப்படியெல்லாம் இருந்தாங்களா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கான பதில் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணும். இல்லை, இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல அசுரர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பார்த்த உடனே இன்னொரு வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வரும், தேவர். அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரை தேவாசுர போர். நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, தேவர் அப்படின்னா உயர்ந்தோர், அசுரர் அப்படின்னா தாழ்ந்தோர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த அசுரர் தேவர் அப்படிங்கிறது ஒரே இனத்தை சேர்ந்தவர்களில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவு தான். அப்பா ஒன்று தான். ஆமாம், அப்பா ஒன்று. இந்த பிரிவில் இவர்களுடைய பழக்க வழக்கமும் அவர்களுடைய பழக்க வழக்கமும் அடிக்கடி சண்டையிட்டு கொள்வது. அதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. இந்த சண்டையில் பெரும்பாலும் தேவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். நாம் சொல்லக்கூடிய புராணம் என்ற தொன்மத்தில் தேவர்களை விட அசுரர்கள், அரக்கர்கள் வீரத்தில் ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க. இந்த வீரம் வந்ததற்கு காரணம் இறைவன் வழங்கிய வரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவர்களுக்கு கொடுத்த வரத்தை போல தேவர்களுக்கும் வரத்தை கொடுத்துருக்கலாம். சரியான போட்டி, மோதிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த புராணம் முழுக்க சொல்றதுல தேவர்களுக்கு வலிமை குறைவு, அசுரர்களுக்கு வலிமை அதிகம். இந்த அசுரர்களை பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு வச்சிருப்பாங்க தலையில. இப்போ மாட்டு கொம்பு போல அது இருக்கும். இந்த மாட்டு கொம்பு இருக்கிறது ஒரு காலத்தில் மதிப்பாக கருதப்பட்டது, வலிமையின் அடையாளமாக கருதப்பட்டது. நாம பேசும்போது சொல்லுவோம், உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்குறோம். அப்போ உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா கொம்பு வைத்தவன் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குது. அப்போ அசுரன் என்பவன் உயர்ந்தவன் அப்படிங்கிற நிலையில, வலிமையானவன் அப்படிங்கிற நிலையில இருக்கிறான். எனவே நிறம் அப்படிங்கிறது இழிவுபடுத்தப்படுவதற்காக கொடுக்கப்பட்டதா இருக்குது. இருள் பற்றி சொன்ன இல்லையா, இருளின் நிறம் கருப்பா இருக்குது, இருள் விலக்கப்பட வேண்டியது. எனவே அசுரர்களுக்கு அந்த கருப்பு நிறத்தை அவங்க என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இனி பல்லுமே கோரப்பல்லா இருக்கிறது அவமானமோ இழிவோ கிடையாது, அதுவும் வலிமையின் அடையாளம். அதே போல கொம்பும் வலிமையின் அடையாளமா இருந்தது. இந்த அடையாளங்களோட கருப்பு உருவம் கொடுக்கும்போது அந்த கருப்பு உருவத்தை இழிவுபடுத்த தொடங்கிவிட்டார்கள். ராமனுக்கு யாழ் வாசிக்க தெரியுமா அப்படின்னா
தெரியாது. படித்திருக்கலாம், ஆனால் யாழில் மிகச்சிறப்பாக வாசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் ராவணன். புத்தகம் கூட எழுதினதா சொல்லுவாங்க. ஒரு பெரிய இசை கலைஞன். அந்த இசை கலைஞன் எப்படி கொடுமை நிறைந்தவனாக இருக்க முடியும்? கிடையாது. அதனால ராவணன் என்ற அசுரன் அல்லது அரக்கன், அவனை வில்லனா காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு, அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ராமன் காட்டுக்கு போன உடனே அங்கே உள்ள முனிவர்கள்ட்ட அவன் சொல்லக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா, அரக்கர் குலத்தை அழிப்பேன், முழுமையாக அழிப்பேன். அதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். அரக்கர் குலத்தை முழுமையாக அழிப்பதற்காக நான் அவதரித்திருக்கிறேன். காட்டுக்கு வரத்தின் காரணமா நான் அனுப்பப்பட்ட நோக்கமே இந்த அரக்கர்களை அழிப்பது. அதற்கான செயல்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் நான். அப்ப இந்த அரக்கராக காட்டப்படுபவன் 10 தலைக்குள்ள அறிவு கொண்டவன். அறிவுமே அவ்வளோ. ஆமா, 20 கைக்கான வலிமை கொண்டவன். 20 கைக்கான வலிமை கொண்டவன், 10 தலைக்கான அறிவு கொண்டவன், இசையில் வல்லவன், கலைகளில் சிறந்தவன், சிறந்த நகரமைப்பு முறையை அறிந்தவன். இலங்கையில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறாங்க. ராவணனை எங்கும் குறை சொல்லலை. இன்னும் நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இலங்கைக்கு போனால் இலங்கையில் உள்ள மக்கள் இப்போதும் ராவணனைத்தான் போற்றுகிறார்கள், ராமனை ஃபூ என்று சொல்லுகிறாங்க. இப்போ நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருந்து சொல்கிறதுனால உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து போல தெரியும். ஆனால் கள ஆய்வு அப்படிங்கிறது வேற இருக்கு. இலங்கையில் உள்ள பிராமணர்களும் ராவணனைத்தான் போற்றுகிறார்கள், ராமனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக உயர்ந்தவனாக, வலிமை உடையவனாக, நல்ல நிர்வாக திறமை உடையவனாக, இசை வல்லுனனாக இருக்கக்கூடிய ஒருவனை வில்லனாக காட்டும்போது அதற்கு வழங்கப்பட்ட உருவம்தான் இந்த கருப்பு. எனவே இந்த நிறம், ஆமாம், கருப்பு நிறம் சித்திரக்காரர்களுக்காக, இலக்கிய படைப்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறம். இப்போ கம்சன், கண்ணன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த கண்ணன் கம்சனை கொல்றான். கம்சனையும் எப்படித்தான் காட்டுறாங்க? கருப்பாத்தான் காட்டுறாங்க. கண்ணனும் கருப்பாத்தான் காட்டப்படுறான். ஆனால் கருப்பாக காட்டப்படக்கூடிய கண்ணன் எல்லா வல்லமையும் பெற்றவன் அப்படின்னு காட்டப்பட்டு அவன் உயர்த்தப்படுறான். ஆனால் கம்சன் கருப்பாக இருந்தாலும் அவன் தாழ்த்தப்படுறான். ஆக நிறம் என்பது முழுக்க தீமை நன்மை அடையாளம் அப்படின்னு எடுத்துக்க முடியல. ராமன் கருப்பு, கண்ணன் கருப்பு. ஏன்னா இவங்கள்லாம் திருமால் என்ற மாயோனுடைய அவதாரம்னு நாம் சொல்கிறோம். மாயோன் அப்படிங்கிற பேரே மாமை நிறம் கொண்டவன் அப்படின்னு பொருள். மாமை நிறம் அப்படின்னா வெளுப்பு இல்லை, கருப்பு இல்லை, நம்முடைய நிறம், தமிழர்களுடைய நிறம். அப்போ மாமை நிறம் கொண்டவன் மாயோன். அந்த மாயோனுடைய அவதாரமாக வரக்கூடிய இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? கருப்பாகவே வருகிறார்கள். இந்த அவதார கருப்பர்கள் போற்றப்படுகிறார்கள். ஆனால் அரக்க அசுர கருப்பர்கள் வில்லனாக காட்டப்பட்டு இழிக்கப்படுகிறார்கள். அதனால் நிறம் என்பது இருள் அதிலிருந்து வந்து அது இழிவானது, தாழ்வானது அப்படிங்கிற நிலையை கொடுக்குது. கொம்பு என்பது வீரத்தின், உயர்வின், ஒரு வகையான கிரீடத்தின் அடையாளமாக இருந்தது. பிற்காலத்தில் அரக்கர்களுக்கு உரியது அப்படிங்கிறதுனால அது இழிவானது அப்படிங்கிற நிலையில் இருக்குது. ஆமாம், கம்பராமாயணம் தான் முதல்ல இரணியன் வரலாற்றையே உலகுக்கு எடுத்து சொல்லுது. அதுக்கு முன்னால் இரணியன் வரலாறு இருக்கிறது தெரியும், இலக்கியம் ஆகலை. ஒரு படலம் முழுக்க இரணியன் வதைப்படலம் அப்படின்னு கம்பர் கொடுத்து அந்த இரணியனை மேலெழும்ப வைத்திருக்கிறார். கம்பனுடைய உள் மனத்திற்குள்ளால தமிழ்,
தமிழன் அப்படிங்கிற உணர்வு இருந்திருக்குது. அதனால தான் அவர் இரணியன் வரலாற்றை அப்படியே எடுத்து மேலே கொண்டு வர்றாரு. நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் ராவணனை மிகச்சிறந்தவனாக காட்டியிருப்பார், வாலியை மிகச்சிறந்தவனாக காட்டியிருப்பார், பல இடங்களில் வீடணனை இழிவாக கூட காட்டியிருப்பார். அதை அவங்க விட்டுடுவாங்க. வீடணனும் அதே அரக்கர் குலம். ராவணன் கருப்பு அப்படின்னா வீடணனும் கருப்பு தான். ராவணனுக்கு அசிங்கியமான கொம்புன்னா வீடணனுக்கும் அதே மாதிரி அசிங்கியமான கொம்பு. ஆனால் நம்ம வீடணனை என்ன சொல்கிறோம்? விபூஷண ஆழ்வார். ஆமாம், ஆழ்வார்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், ஆழ்வார் 12க்குள்ள வரமாட்டாலும் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி உயர்வாக இருக்கிறாங்க. அப்போ இதில் அடிப்படையில் என்ன இருக்குது? ஒரு பண்பாட்டு திணிப்பு இருக்குது. அந்த பண்பாட்டு திணிப்புக்காக யாரெல்லாம் உடன்படுறாங்களோ அவங்கள்லாம் உயர்ந்தவர்கள், உடன்படாத பூர்வ குடியினர் இழிந்தவர்கள் அப்படின்னு காட்டப்படுறாங்க. விபீஷணன் உயர்ந்தவனாயிடுறான். அதுக்கு காரணம் அவன் இந்த பண்பாட்டு திணிப்புக்கு உடன்படுறான். நீங்கள் அசுரர், அரக்கர், ராட்சசர் என்ற வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க பண்பாட்டு திணிப்பை எதிர்த்தவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. இப்போ இலங்கையை ராவணன் தவறா ஆண்டான், ஆட்சி செய்தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த இலக்கியமாவது சொல்லுதா? இல்லை. அப்போ எதுக்காக ராவணன் வீழ்த்தப்பட வேண்டும்? ஒரு நாட்டை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுறான், அதுக்காக அவன் அழிக்கப்பட வேண்டுமா? அழிக்கிறதுக்கும் சொந்த சகோதரனை என்ன செய்கிறீங்க? அங்கேருந்து இங்கே சேர்த்துக்கிடுறீங்க. அப்போது ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கிறவனை வீழ்த்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, பண்பாட்டை, திணிக்கப்படக்கூடிய பண்பாட்டை ராவணன் எதிர்ப்பவனாக இருந்திருக்கிறார். ஆனால் காப்பியம் நமக்கு அப்படி சொல்லலை. அப்படி சொன்னால் ராவணனை அழிப்பது ஒரு ஒடிந்த அம்பு போல ஒடிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு வலிமையான காரணம் வேண்டும். எனக்கு இந்த இடத்துலையும் அந்த சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய பேராசிரியர் MS பூர்ணலிங்கம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு சிறைப்பிடித்துட்டு போகும்போது அவன் மேலே தன்னுடைய விருப்பம், அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளுடைய நகத்தை கூட தொடக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு ஒழுக்க சீலன் அப்படின்னு தான் கம்பனுடைய வரிகள் மூலமாகவே நம்மளுக்கு நிரூபிக்கிறாரு. ஆனால் சகோதரியினுடைய காதையும் மூக்கையும் அறுத்த அந்த ராமணனையும் லக்ஷ்மணனையும் தெய்வத்தினுடைய அம்சமாக பார்க்குறாங்க. இந்த ஒழுக்க தலைகீழ் மாற்றம் இருக்கு இல்லையா, ஒரு உருவம் மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கல, அந்த கருப்பு நிறம், அந்த கொம்பு அப்படிங்கிறத மட்டுமே இழிவுபடுத்தாமல் அந்த ஒழுக்கத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய அந்த பண்பாட்டு சிதைவு இருக்கு இல்லையா, இது எப்படி ஆரம்பித்தது? அது கம்பராமாயணம் முழுக்க சீதையை நினைத்து நினைத்து ராவணன் உருகிறதா தான் காட்டுது. ஆனால் அதே கம்பராமாயணத்திலேயே முரண்பாடும் வரும். சீதையை நினைத்து நினைத்து உருகக்கூடிய அந்த ராவணன் ஒவ்வொரு போர் திருப்பங்களிலும் தானாக முடிவெடுப்பதாக இருக்கவே இருக்காது. அவன் தன்னுடைய அவையை கூட்டுகிறான். அவையை கூட்டி அந்த அவையில் மற்றவர்களுடைய கருத்தை கேட்கிறான். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக சபையை கூட்டி, தனக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையை கூட்டி, பிற உயர்நிலையில் இருப்பவர்களை அழைத்து கருத்து கேட்டு போருக்கு செல்லுகிறான். அப்படி கருத்து கேட்கும்போது கும்பகர்ணனாக இருக்கட்டும், வீடணனாக இருக்கட்டும், எதிரான கருத்தை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனால் கருத்தை கேட்டு அறிந்து அப்புறமா எது சரின்னு பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஆட்சி திறம் உள்ளவனா ராவணன் இருக்கிறான். இப்போ சீதையை நினைத்து நினைத்து உருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் இப்படிப்பட்ட ஆட்சித்திறம் உள்ளவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணை நினைத்து விரகதாபத்தில் தவித்து கொண்டே இருக்கிறவனுக்கு எந்த வகையிலாவது அந்த பெண்ணோடு நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர,
தனக்கு வழி வழியாக வந்த ஆட்சி முறை இருக்கு இல்லையா, அதை பின்பற்ற அவனுக்கு தோன்றாது. இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் நடனத்தை பார்த்து விட்டு வருகிறான். பாண்டிமாதேவியினுடைய சிலம்பு ஏற்கனவே பொற்கொல்லனிடமிருந்து திருடு போய்விட்டது. அவன் என்ன சொல்கிறான், அந்த சிலம்பை திருடிய கள்வனை பிடித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாண்டியன் என்ன சொல்கிறான், கொன்று அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவன் அரசவையை கூட்டவில்லை, அவனை அழைத்து கேட்கல, இது நீதிதானா, அவன்தான் திருடினானா அப்படிங்கிறத அவன் மெய்ப்பிக்கவில்லை. ஆனால் ராவணனை அப்படி காட்டல. வால்மீகியும் காட்டல, கம்பரும் காட்டல, துளசிதாசரும் காட்டல, எழுத்தச்சனும் காட்டல. யாருமே அவனுடைய ஆட்சி நிர்வாகத்தை குறைத்து பேசவில்லை. பண்பாட்டு திணிப்பை எதிர்க்க போர் செய்தவனை பெண் தாபம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி முழுக்க பெண் பித்தன் அப்படின்னு காட்டி அவங்க காரணம் காட்டி அவனை அழிக்க துணிந்ததை போலத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை நீங்கள் முன்னால் சொன்னீங்க இல்லையா, அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம அசுரர் சுரர், சுரர் அசுரர், சுரா அசுரா அப்படிங்கிற இந்த சொல்லினுடைய வேர் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சது? வடமொழியில இருந்தா இல்லை தமிழில் இதற்கான ஆதாரங்கள் இருக்கா? இப்போது சுரன் அப்படின்னா மனிதர், சுரர் அப்படின்னா மனிதர், அசுரர் அப்படின்னா மனிதர் அல்லாதவர். சிலர் சொல்லுவாங்க ஆ என்ற எதிர்மறை சமஸ்கிருத எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அது தமிழ்லேயும் பல சொற்களில் இருக்குது. இப்போ நியாயம் அநியாயம் அதை பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, அது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயம் அப்படிங்கிற சொல்லி நியமம் அப்படிங்கிற சொல்லிருந்து வரக்கூடியது, நியதி அப்படிங்கிற சொல்லிலிருந்து வரக்கூடியது. நியதி நீதி, நியமம் நியாயம். அப்போ நியமம் அநியமம், நீதி அநீதி, இதுக்கான வேர் சொல் எங்க இருக்கு? தமிழ் சொல்ல இருக்குது. அப்போ அகரம் வந்துடுச்சுன்னா எதிர்மறை பொருளை கொடுக்கும் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சமஸ்கிருத மொழி தமிழ் மொழிக்கு ரொம்ப பிந்தியது. தமிழ் மொழியினுடைய சொற்கள், அரபு சொற்கள், இப்படி பல சொற்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட மொழி சமஸ்கிருத மொழி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிற்காலம் வரை பேச்சு மொழியாக மட்டும் இருந்தது. எழுதா கிழவி. ஆமாம், எழுதா கிழவி அப்படின்னு நாம் அதை சொல்கிறோம். எனவே ராமன் அப்படிங்கிறவன் இந்த ராவணன் அப்படிங்கிறவனை அழிக்கிறதுக்கு சுரர் அசுரர் அப்படிங்கிற சொல்ல நாம் சொல்லி இவர்களை அரக்கர், ரக்கர், அரக்கர் ஆங்கிறது எதிர்மறை அப்படிங்கிற வகையில் ரக்கர் தமிழில் நமக்கு ரகரம் மொழிக்கு முதல்ல வராது. அதனாலையும் நாம அரக்கர். இப்போ ரங்கம், அரங்கம், திருவரங்கம், அரங்கம் அப்படிங்கிறத அவங்க ரங்கம்னு சொன்னாங்க. அரக்கர் அப்படிங்கிறத அவங்க ரக்கர், ரக்கரை திரும்ப ராட்சசர்னு சொன்னாங்க. அதனால சுரர் மனிதர், அசுரர் அப்படின்னா மேம்பட்டவர்கள், மனிதர்கள்ல மேம்பட்டவர்கள். ஆமா, இப்ப கூட அதிக வலிமை கொண்டவர்களை அரக்கம் போல நிக்கிறாங்க என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அவ்வளவு வலிமை அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அவருடைய பலம் அரக்க பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுர பலம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா வலிமை அதிகம், அதனால அறிவு இல்லை அப்படின்னு பொருள் கிடையாது. அந்த அறிவுக்காகத்தான் நான் ராவணனுடைய இசைத்தன்மையை சொன்னேன். ஆக மென்மையான அறிவு இருந்த ஒருவன் வலிமையில் மிகவும் சிறந்தவனாகவும் இருந்திருக்கிறார். அதனால் அவன் உயர்ந்தவன். அதனால் சுரர் அப்படின்னா உயர்ந்தவர் என்றோ அசுரர் என்றால் தாழ்ந்தவர் என்றோ எண்ணி பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கணும்னு நினச்சா அசுரர் என்றால் உயர்ந்தவர், சுரர் என்றால் சாதாரணமானவர் அப்படின்னு தான் நாம் நினைக்க முடியும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சுரர் அசுரர் அப்படிங்கிற வார்த்தை மாதிரியே இன்னொரு விவாதமும் இருக்கு. அதாவது அரக்கர் அப்படிங்கிற சொல் அரக்கர் அப்படிங்கிறதுலேருந்து மருவி வந்ததா, அதாவது அறத்தை செய்பவர்கள் தான்
அரக்கர், அதிலிருந்து மருவி அரக்கர் அப்படின்னு காலப்போக்கில் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விவாதமும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன் அப்படின்னா வட தமிழ்நாட்டில் பேசக்கூடியவங்க ரகரத்தை ரகரமாகவும் லகரத்தை லகரமாகவும் பேசக்கூடிய வழக்கம் இருக்குது. அறம் சார்ந்தவர் அரக்கர், அரக்கர் அப்படின்னு சொல்கிறது பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரத்தில் உள்ள தழை இருக்கு இல்லையா, அதை வயலுக்கு உரமாக போடுவோம். அந்த குழையை அறக்கிறது அப்படித்தான் சொல்லுவோம். அறக்கிறது அப்படின்னா இல்லாமல் செய்தல். அந்த இலையை மரத்தில் இருந்து முழுமையாக கீழே அகற்றுறது. அப்போ அறக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா மற்றவர்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டவர். அப்போ அரக்கர் அப்படின்னா, ஏன்னா நம்முடைய தமிழில் தான் அரக்குதல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா தெரியாது. எங்கள் அப்பா கொழை அறக்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொழை அப்படிங்கிற அறுக்க போறதுன்னு தான் சொல்லுவாங்க. அறுக்க இல்லை, அரக்க. அது அரக்க, கொழை அறக்க போகணும். அரக்க போகணும். ஆனால் இங்கே பேச்சு வழக்கில் நான் கேள்விப்பட்டதுக்கு அறுக்க போகணும். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி கொழை அறக்க போகணும். ஆக இந்த அரக்குதல் அப்படிங்கிறது ஒரு பொருளை இல்லாமல் செய்தல் அப்படின்னு. அவங்க தீமையை அழிப்பவர்களா அல்லது நன்மையை அழிப்பவர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்க தீமையை அழிப்பவர்கள், பகையை அழிப்பவர்கள், வல்லினம் போட்டு அறத்தை செய்பவர்கள், அறத்தை ஆக்குபவர்கள் அப்படின்னு நாம சொல்றது என்னுடைய பார்வையில் அது ஒலிப்பு பிழை. அப்படிதான். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலமான கேரளத்தில் இப்போ ஓணம் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அப்போ அங்கேயும் நம்ம என்ன பூர்வகுடி பாட்டனான மகாபலியை சிறப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இது எதை காட்டுதுன்னா, மகாபலி அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி மிக்க, ஒரு சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியை கொடுத்த மன்னன். இப்போ வரைக்கும் வாமனன் அப்படிங்கிற ஒரு வைதிக கதாபாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்து அவனை கீழே தள்ளுற மாதிரி நம்மளுக்கு காட்டினா கூட மகாபலியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அங்கேயும் ஏதோ ஒரு திணிப்பு நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எனக்குள்ள எழுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா மாவலி சக்கரவர்த்தி, அந்த மாவலி சக்கரவர்த்தி தன்னுடைய யாகத்தில் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் செய்கிறான். அந்த சொல்லுக்காக கேட்கிறவன் என்ன செய்கிறான், 3 அடி மண் எனக்கு கொடு. அந்த 3 அடி மண் எதுக்கு அப்படின்னா எனக்கு வேள்வி செய்கிறதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த 3 அடி மண்ணை அவன் சிந்திச்சு பார்த்து கொடுத்துடுறான். குள்ள உருவத்தில் கேட்கிறான். இயல்பான மனிதனை விடவும் குள்ளனா இருக்கிறான். அவனை குரளன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அளவில் சிறந்த குரட்பா, குட்டையானது. அதனால இவனை குரளன் அப்படிம்பாங்க. குள்ளமா இருந்து 3 அடி மண் கேட்ட அப்புறமா திடீர்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்தவனா கம்ப காலில் கட்டிட்டு நின்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அந்த வேளையிலும் அவருடைய குரு சுக்கராச்சாரியார், ஏன்னா அவர் அசுர குரு, அவர் சொல்றாரு, இவன் ஏமாத்துறான், நீ கொடுக்காத, முன்னால எப்படி வந்தியோ அப்படி வாங்கிட்டு போ, அவனுக்கு தான் நான் கொடுக்குறேன்னா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி கூட சொல்லாமல் 3 அடி கேட்ட, இப்போ உனக்கு அடி நீளமாக இருக்குது போ அப்படின்னு தான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய உயிரை இழக்க துணிகிறான் மாவலி. ஆனால் வாமனன் தலையில் வைன்னு சொன்ன பிறகு இவ்வளவு சிறந்தவனையா நான் அழிப்பது அப்படின்னு சிந்திச்சிருக்கணும். ஆமாம், செஞ்சிருக்கலாம். இந்த பூமியை விட்டு இப்படிப்பட்டவன் வீழலாமா போகலாமா அப்படின்னு அவன் சிந்திச்சிருக்கணும். ஆனால் நாம் இன்னும் வாமன அவதாரத்தையும் வணங்குறோம், மாவலி சக்கரவர்த்தியையும் வணங்குறோம். இது கேரளத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆமாம். ஆக மகாபலியையும் அசுரன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் கேள்வி கேட்குறேன் இப்போ, எதுக்காக
வாமன அவதாரத்தை திருமால் எடுத்து மாவலியை கொல்ல வேண்டும். அவன் யாருக்கு தீங்கு செய்தான்? ராவணனாவது சீதையை கடத்திட்டு போயிட்டான், சொல்லிங்க. இவன் யாருக்கு தீங்கு செய்தான் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு அகம்பாவம் கூடிவிட்டது, ஆணவம் கூடிவிட்டது, அதனால அழிச்சிட்டோம். ஆமா, அந்த ஆணவத்தை நாங்கள் அழிக்கிறோம். அப்ப ஆணவத்தை தானே அழிச்சிருக்கணும். ஆமா, அந்த மனிதன் பாடம் புகட்டி இருக்கணும், அதுக்கு உயிரையே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? அதனால இந்த வரலாற்றுக்குள்ளையெல்லாம் ஒரு வகையான பண்பாட்டு திணிப்பு கால வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திருமால் வழிபாடு அப்படிங்கிற வழிபாட்டு முறையை பரப்புவது இவர்களுடைய நோக்கம். அந்த வழிபாட்டை பரப்புவதற்காக திருமால் மிகவும் வலிமையானவன். அந்த திருமால் ராம அவதாரத்தில் ராவணனை அழித்தான். அந்த திருமால் நரசிம்ம அவதாரத்தில் இரணியனை அழித்தான். அந்த திருமால் வாமன அவதாரத்தில் மாவலியை அழித்தான். அப்போ நீங்க யாரையெல்லாம் மிகப்பெரிய வீரன்னு சொல்றீங்களோ அவங்களையெல்லாம் அழிச்சது யாரு? எங்க திருமால். திருமாலை கும்பிடு. இப்போ மைசூர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதும் மகிஷாசுரன் அப்படிங்கிற பெயர்ல தான் மைசூர் அப்படிங்கிறது மைசூர் திருந்து அப்படி வந்தது. இப்போ மகிஷாசுரன் பற்றி சொல்லும்போது அவன் வந்து ஒரு பௌத்த நெறி, வரலாறு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா பௌத்த நெறியை பின்பற்றிய ஒரு மன்னன். அவரும் மிகச்சிறந்த மன்னனாக தான் காட்டப்படுறாரு. அதனால தான் இப்போவும் கர்நாடகாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நகரமே அவருடைய பெயரால் இருக்குது இல்லையா? அப்போது அவரை வந்து துர்க்கை அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தை வச்சு அழிக்கிறாங்க. இது வைதிக சித்தாந்தத்துக்கும் இந்த பௌத்த சித்தாந்தத்துக்கும் நடுவில் நடந்த போர், அதனால அவரை வந்து அரக்கரா காட்டினார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? பௌத்தர் போதித்தது அறம்தான். நேர்மை, வாய்மை, தூய்மை, இதையெல்லாம் தான் அவர் என்ன செய்கிறாரு? போதிக்கிறாரு. இந்த நேர்மை, வாய்மை, தூய்மை இது வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார்கள் இந்தியாவில். அதனால அதை என்ன செய்கிறாங்க? இருந்த இடங்களிலிருந்து ஓட விரட்டி இருக்கிறார்கள். இப்போ தென்னிந்தியாவில் பௌத்தத்தின் மையம் எது அப்படின்னா கர்நாடகா. அங்கே இருந்து தான் தமிழ்நாட்டிற்கு வருது. அந்த தென்னிந்திய மையத்திலிருந்து இது பரப்பப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுறாங்க. எது மையமோ அதை அழிக்க வேண்டும். அது இப்போ இருக்கக்கூடிய மகிஷாசுரன் பேரில் இருக்கக்கூடிய மைசூர், அந்த பக்கத்தில் அழிக்கிறாங்க. இப்போ நீங்கள் மகிஷாசுரன் சிறந்த மனிதன், சிறந்த மன்னன், சிறந்த வீரன், பௌத்த நெறியை பின்பற்றியவன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நாட்டில், அந்த ஊரில் இப்போ தசரா விழா நடைபெறுகிறது. இப்போ மகிஷாசுரனை போற்றப்படக்கூடிய ஒரு மண், பௌத்த நெறியை பின்பற்றக்கூடிய ஒரு மண் அந்த நெறியை துடைத்து விட்டு இன்னொரு பண்பாட்டை, சமய பண்பாட்டை அங்கே திணித்து விட்டது. இதே தசரா மாவலியை போற்றக்கூடிய கேரளத்திலையும் சிறப்பாக நடக்குது. ஆனால் மாவலி அந்த அளவிற்கு இன்னும் துடைத்தெறியப்படவில்லை. பண்பாட்டு தனிப்பு பெரிய அளவில் இன்னும் பாதிக்க. ஆனாலும் மாவலி கொஞ்சம் கொஞ்சமா வலிமை இழந்து வருகிறார். ஆமா, கூடிய சீக்கிரம் தொட்டுருவாங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளால போயிடும். ஏன் அப்படின்னா வெகுவாக நிறைய இருக்கக்கூடிய மக்களுக்கு எது என்னுடைய பண்பாடு அப்படின்னு தெரியல. அதுதான் மிகப்பெரிய. ஆமா, இந்த மக்கள்ல நான் சொல்லக்கூடிய வெகு மக்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் பூர்வீக வழிபாட்டு முறை சார்ந்தும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் பூர்வீக வழிபாடு சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பண்பாட்டு திணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. சிவன் மூலக்கடவுள், திருமால் மூலக்கடவுள், முருகன் மூலக்கடவுள், இவங்கள்லாம் நாம் வணங்கத்தக்கவர்கள் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. தெய்வம் அப்படிங்கிற நிலையில் உருவ வழிபாட்டை வைத்திருந்த பூர்வ தமிழ் மக்கள் இப்போ அந்த தெய்வ நிலைக்கு அப்பாற்பட்டு கடவுள் நிலையில இவங்களையெல்லாம் ஏற்றுக்கிட்டாச்சு. உருவமில்லாத கடவுள் நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த கடவுள் அப்படிங்கிற உருவம் கொடுத்த உடனே அவங்களும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் வலிமை வாய்ந்தவர்களாக அவங்க காட்டுறாங்க. ஒரு காலத்தில் மனிதர்கள் அதிகமாக பார்த்து பயந்தது பாம்பு.
பாம்பை வெற்றி கொள்பவனை நாம கடவுளா வணங்கக்கூடிய மரபு அங்கேயே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த உயர் தெய்வ நிலை ஆக்கம் வரும்போது இந்த பௌத்தம் அப்படிப்பட்ட மதங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அறநெறியை மட்டும்தானே சொல்லுது. இந்த அறநெறிக்கு நீங்க பெரிய உருவத்தை கொடுக்க முடியாது. அறத்துக்கு நீங்க எதை உருவமா கொடுப்பீங்க? ரொம்ப பிற்காலத்துல தான் புத்தரை கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப பிற்காலத்துல தான் இயேசுவை கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப பிற்காலத்திலையும் கூட இஸ்லாமியர்கள் இன்னும் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போ உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மதம் இருக்கிறதோ அந்த மதம் அறநெறி சார்ந்த மதம். அந்த மதத்தை பின்பற்றவங்க ஒரு சிலர் கொஞ்சம் அறநெறியை பின்பற்றாதவர்களாக இருக்கலாம் காலப்போக்கில். ஆனால் அந்த மதம் உருவ வழிபாட்டிற்கு அப்பாற்பட்ட மதமாக இருந்தால் அது அறநெறி மதம். இப்போ நம்ம அசுரனை கொன்ன ஒரு விழாவா நம்ம வந்து இந்தியா முழுக்க மிகச்சிறப்பாக எல்லாருமே பொதுவாக கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீபாவளி. ஒரு மாநிலத்துக்கு, தனிப்பட்ட மாநிலத்துக்குன்னு இல்லை, இந்தியா முழுக்க எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். எல்லா மக்களுமே, எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் தீபாவளி அப்படிங்கிறத கொண்டாடுறோம். எதுக்கு அப்படின்னா இதுவும் ஒரு நரகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழித்து அசுரனை அழித்த பண்டிகை தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அசாமில் இருக்கிற குவாஹத்தியில் ஒரு மலையினுடைய பெயரே நரகாசுரன் அப்படிங்கிற பெயரில் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வரலாறை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்கரவர்மன் அப்படிங்கிற அந்த மன்னனுடைய ஒரு செப்பு பட்டயம் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த செப்பு பட்டயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய மூதாதையரே நரகாசுரன் தான். இந்த பாஸ்கரவர்ம மன்னனுடைய அந்த பரம்பரை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆதி மூதாதையர் அப்படின்னு அந்த பட்டயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் அஸ்ஸாமுடைய அந்த பூர்வகுடி மக்கள் எங்களுடைய ஆதி பூர்வகுடி பாட்டனை அழித்த அந்த தீபாவளியை நாங்கள் சிறப்பிக்க மாட்டோம், கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பின்னாடியும் இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு தணிப்பு தான் இருக்கா? மகிஷாசுரன் அழிக்கப்பட்டது பௌத்தத்திற்கு எதிரானது அப்படின்னு கொஞ்சம் முன்னால பார்த்தோம். நரகாசுரன் அழிக்கப்பட்டது சமணத்திற்கு எதிரானது. இந்தியாவில் இருந்த அறநெறி சார்ந்த சமயம் இரண்டு. ஒன்று சமணம், அதுக்கு அடுத்துதான் பௌத்தம். இந்த சமணம் சார்ந்த நரகாசுரன் சமணன் சார்ந்தவனா இல்லையா அப்படின்னு நாம கண்டுபிடிக்க இன்னும் முடியலை. ஆனால் அந்த தீபாவளி பண்டிகையை நாம் தீபாவளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தீப வரிசையை மகாவீரர் சமாதியான நாள் அப்படின்னு சமணர்கள் வழிபடுறாங்க. 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் சமாதியான நாள் அப்படின்னு அதை வழிபடுறாங்க. தீபங்களை ஏற்றுகிறார்கள். இப்போ தீபங்களை ஏற்றுவது என்பது விடியல், ஒரு இரவை அகற்றி இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவது அப்படின்னு பொருள். இனி இதற்கு இன்னொரு பொருள் இருக்குது. ஒளி என்பது நீங்கள் தலைகீழாக பிடிச்சாலும், உங்கள் கை தலைகீழாக இருந்தாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். அதனால ஒளி என்பது எப்போதும் மேல் நோக்கியது. தீப வழிபாடு என்பது மேல் நோக்கிய சிந்தனையின் அடையாளம். மகாவீரர் மேல்நிலை அடைந்தார் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்றிய வழிபாடு தீப வழிபாடு. தமிழ்நாட்டில் தீபம் ஏற்றி கொண்டாடுற வழிபாடு கிடையவே கிடையாது. தீபாவளி அப்படின்னா நாம பட்டாசு வெடிப்போம். அது அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அதை கூட இப்போ நிறைய குறை சொல்றாங்க. நமக்கு இந்த ஒளி ஏற்றி வணங்கக்கூடிய வழிபாட்டு முறை இல்லை. யாராவது 1-2 பேர் அப்படி பண்ணுவாங்க. இப்போதும் சமணர்கள், ஜெயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தீபாவளி அன்றைக்கு ஒளி தான் ஏற்றுகிறார்கள். எனவே நரகாசுரன் என்பவன் சமண மன்னனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு யூகம். அவனை அழித்த நாளை இந்த வழிபாட்டை சார்ந்தவர்களும் அதை தீபாவளியாக கொண்டாடுறாங்க. எப்படி ராவணனை அழித்ததை ராவண லீலா அப்படின்னு சொல்லாம ராமலீலா, ராமன் மகிமை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களோ அதை போல நரகாசுரனை அழித்ததையும் அவங்க கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் தீபாவளி அப்படிங்கிறது திருக்கார்த்திகை தான். அது 2000 ஆண்டுக்கு முன்னாலேயே நம்ம கிட்ட வழிபாட்டு முறையில் இருக்கிறது. திருக்கார்த்திகையை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த
மாவலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய புனித நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. கேரளாவிலே அப்படித்தான் கொண்டாடுவாங்களா இருக்கும். நான் எங்கள் வீடுகளில் கொண்டாடினதை பார்த்தா மாவலி என்ற மன்னன் தன்னுடைய குடிமக்கள் நம்முடைய ஆட்சியில் இல்லை, நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வர்றாரு. அப்ப மாவலிங்கிறது நல்ல மன்னனா தான் இருந்திருக்கிறாரு. அவர் மீண்டும் வருவார். ஏன் அப்படின்னா அந்த புராணத்தில் கூட அவர் பூமிக்குள் அழுத்தப்பட்டதா தான் சொல்லப்படுறாரு, கொல்லப்பட்டதா சொல்லப்படல. ஆனா பூமிக்குள் அழுத்தப்பட்டார் என்றாலே மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார் அப்படின்னு தான் பொருள். ஏன்னா புதைக்கிறது தான் நம்முடைய வழக்கம். எனவே இந்த மக்கள் இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த, அறநெறி சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் சமணத்தையும் பௌத்தத்தையும் ஓரளவு ஏற்றுக்கொண்டார்கள். அது வெகு மதமாக பரவுவதற்கு மன்னர்களுடைய ஆதரவும் இருந்தது. மன்னர்களை அழிக்க வேண்டிய கட்டாயம், பௌத்தத்தை அழிப்பதற்கு மகிஷாசுரன் என்ற மன்னனை அழிக்க வேண்டிய கட்டாயம், சமணத்தை அழிப்பதற்கு நரகாசுரன் என்ற மன்னனை அழிக்க வேண்டிய கட்டாயம். இப்போ உங்களுக்கு தீபாவளி புரிஞ்சிருக்கும். அசுரர்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும், குறிப்பாக இரணியன் அவனுடைய நாட்டை பொன் நாடாக காத்தவன், மிகச்சிறந்த மன்னன். அவனுக்கு தீமை கற்பிக்கப்படுகிறது. ராவணன் இலங்கையை வளமிக்க நாடாக ஆட்சி செய்தவன், அவனுக்கு ஒரு தீமை கற்பிக்கப்படுகிறது. சூரன் கடல் நடுவே ஒரு தீவு பகுதியை வீர மகேந்திர பட்டணத்தை ஆட்சி செய்தவன், அவன் மேல் ஒரு குறை சொல்லப்படுகிறது. இந்த குறை எல்லாமே என்ன அப்படின்னா தேவர்களை அடக்கினார்கள். தேவர்களை அடக்கியவர்களை இந்த அவதாரங்கள் அழிக்கிறது. அதை மட்டும் சொன்னா தப்பா எடுத்துடக்கூடாது அப்படின்னு ராவணன் பெண் பித்தன், சூரனும் அப்படிப்பட்ட பெண் பித்தன், இரணியனும் அப்படிப்பட்டவன் என்று அவர்களுடைய பண்பை சீரழிக்கிறார்கள். இதெல்லாம் திணிப்பு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மூல வரலாறு, அசுரர் அரக்கர் வரலாறு எல்லாமே மாவலி உட்பட புகழ்வாய்ந்த வரலாறாக இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு 100 ஆண்டு கழியும் போது இந்த பண்பாடு, நம்முடைய பழமையான பண்பாடு, அறம் சார்ந்த பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய் பக்தி பண்பாடு மட்டும்தான் நிற்கும். இறை என்பது இயற்கை ஆற்றல், கடவுள் என்பது இயற்கை ஆற்றல், தெய்வம் என்பது உயர்ந்தோரை போற்றல், வாழ்ந்து சிறந்தோரை போற்றல். இந்த வழிபாட்டு முறை மீண்டும் நம்முடைய மண்ணில் பரவணும் அப்படின்னா அதை மக்களுக்கு நாம மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலேயே இந்த உரையாடல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு உரையாடலாக எனக்கு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அரசர் அரக்கர் பற்றி பேசலாம் அப்படின்னு எடுக்கும்போதே நான் சிந்திச்ச விஷயம் என்னென்னா, அரசர் அரக்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி எப்படி இவ்வளோ பெரிய உரையாடலை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஆய்வு செய்யும் போது தான் எவ்வளவு ஒரு பெரிய பண்பாட்டு திணிப்பு அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருந்திருக்கு. ஒவ்வொரு மதம் அப்படின்னு சமணம் வரும்போதும் பௌத்தம் வரும்போதும் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க நம்முடைய மன்னர்களெல்லாம். நம்முடைய பூர்வக்குடி பாட்டன்லாம் எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு நிலப்பிரபுத்துவம் இல்லாமல் ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பண்பாட்டு திணிப்பு மிகச்சிறந்த நம்ம பாட்டனை எல்லாம் ரொம்ப மோசமானவனாக காட்டியிருக்கிற வரலாறு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. அதுக்கு நீங்கள் அந்த கொடுத்த அந்த விளக்கங்கள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த இது வரைக்கும் நமக்குள்ள நம்ம மூளையில் ஒரு உளவியலை தக்க வச்சுருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் உடைத்தெறிகிற மாதிரி இருந்தது. மிக்க மிக்க நன்றி. நன்றிம்மா, ரொம்ப நன்றி.